கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான பரிசுத்தமான மணித்துளிகளில் தேவனுடைய திரு சமம் நாடி அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நம் அனைவருக்கும் கொடுத்து வருவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திருக்கின்றேன். இந்த நாளில் செலவிடப்படக்கூடிய இந்த பரிசுத்தமான மணித்துளிகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் அதிகமாக கிட்டி சேரும் வண்ணமாக அமைய பெற நம் அனைவரும் சிரங்களை தாழ்த்தி அவருடைய வழி நடத்துதலுக்காக சற்று நேரம் காத்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமம் எந்நாளும் மகிமைப்படுவதாக. உடைய பரிசுத்த பாதத்தண்டையிலே நாங்கள் அமர்ந்து இந்த நாளில் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் ஆசீர்வதித்து அதன் மூலமாக நாங்கள் பெற வேண்டும் என்று நீர் ஆசிக்கக்கூடிய அந்த சத்தியத்தை நாங்கள் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யும்படியாக உடைய திரு பாத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றேன். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம், உடைய பாத்தில் படைக்கின்றோம். இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய உள்ளங்களில் நீர் பேசும்படியாகவும் தேவரீர் உடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்கள் நல்ல தீர்மானங்களை மேற்கொள்ளும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளங்களில் கிரியை செய்ய இரக்கமுள்ள தேவன் எங்களுக்கு அருள் செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்திற்கு முன்பாக அந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட பஸ்காவை புசிப்பதற்காக மிகவும் வாஞ்சை உள்ளவராக இருந்தார். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் அதை புசிப்பதற்கு முன்பாக கடைசியாக அவர்களோடு நான் பந்தி இருக்க வேண்டும் என்று அவர் வாஞ்சித்தார். மேல் வீட்டறையில் எப்பொழுதும் போல தன்னுடைய சீடர்களுடன் அவர் அமர்ந்து அவருடைய மனதில் அவருடைய கடைசி மணித்துளிகளின் போராட்டத்தை பகிர்ந்து கொள்ளும் வண்ணமாக அந்த பந்தியிலே கிறிஸ்து அமர்ந்திருந்தார். அவரை சுற்றிலும் அமர்ந்திருந்த சீடர்கள் தங்களுடைய மனங்களில் வேறுபட்ட சிந்தைகளோடு மாற்று கருத்தோடு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது போன்று அவர் நம்மை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடுவார் என்றால் நம்மை யார் வழி நடத்த முடியும்? We should be the first among us. நம்மை யார் ஒருவன் முதல் இடத்தை பெற்று நம்மை வழிநடத்த முடியும் என்ற கலக்கத்தோடு யார் முதலாவது என்ற அந்த நிலையை பெறுவதற்காக ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து தனக்கு பின் அவர்களை வழிநடத்த யார் என்பதை அவர் தீர்மானிக்கவில்லை. அவர்களில் யார் முதன்மையானவர் என்று அவர்களிடத்தில் அவர் கூறவும் இல்லை. He has not put in a succession plan. அவருக்கு பிறகு யார் என்பதை அவர் அவர்களிடத்தில் சொல்லவில்லை. புறஜாதியார்கள் ராஜாக்களில் தனக்கு பின் யார் என்பதை அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள், அவர்களை ஆளுமை செய்வதற்கு யார் என்று. பட் மை கிங்டம் இஸ் அப்சைட் டவுன் கிங்டம். என்னுடைய ராஜ்யமோ வித்தியாசமானது. அதில் உங்களில் ஒருவன் பெரியவன் என்றால் அவன் சிறியவனைப் போலவும், தலைவன் என்று நினைப்பான் என்றால் அவன் படிவிடக்காரனாகவும் இருக்க கடவன். They were sitting around the table that represented the unity, that represented the oneness. But their mind was different. They were disturbed in their minds. And their argument
what they had was also in a very different manner. அவர்களுடைய உள்ளங்களில் அவர்கள் வேறு சிந்தை உடையவர்களாக இருந்தமையினால் அவருடைய அந்த வார்த்தை போர் மிகவும் அங்கு கடினமாக காணப்பட்டது. ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் அவர்களில் உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு பந்தியில் அவர்களை அமரச் செய்து அவர்கள் எதற்காக அழைக்கப்பட்டார்கள், அவர்களுடைய முதன்மை நிலை என்ன, அவர்கள் எதை குறித்து தியானித்தவர்களாக தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். It was meant for unity and oneness. ஒருமைப்பாட்டையும் ஒற்றுமையையும் அவர்களிடத்தில் அவர் காண வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தை, அந்த 12 அவர் அழைத்திருந்தார். ஆனால் அவர்கள் தங்களில் தாங்கள் யார் பெரியவன், அடுத்த தலைவன் யார் என்ற நிலையில் தங்களில் ஒரு போராட்டமான மனநிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள். அவரை சுற்றிலும் அமர்ந்து உலகத்திற்கு அடுத்த ராஜ்யத்தை குறித்து அவர்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை சுற்றிலும் கெச்சிக்கிற சிங்கத்தை போன்று எப்பொழுது அவர்களை விழுங்கலாம் என்று வகை தேடி அலையக்கூடிய அந்த சத்ருவாகிய சாத்தானை அவர்கள் காண முடியவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சாத்தானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தார். எப்படியாக இவர்களை குலைத்து போட வேண்டும், எப்படியாக இவர்களை நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருக்கக்கூடிய சத்ருவாகிய சாத்தானை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். இங்கு அவனை குறித்தும் அவருடைய நோக்கத்தை குறித்தும் இவர்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொள்ள அவர் ஆசைத்தார். லூக்காவின் புத்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தில், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு என்னிடத்தில் சத்ருவாகிய சாத்தான் உத்தரவு கேட்டுட்டான். சீமோனே சீமோனே என்று இருமுறை அவருடைய பெயரை குறிப்பிட்டு அவர் அவனை அழைத்தார். எதற்காக அழைத்தார்? சத்ருவாகிய சாத்தான் என்ன செய்ய போகின்றான் என்பதை குறித்து அவனுக்கு சொல்லுவதற்காக அவனை அழைத்தார். இதோ கோதுமையை சுளக்கினால் புடைப்பது போல உன்னை புடைக்க சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். When Jesus uses the word you, he uses 2 different Greek words. In original Greek, the word for you is plural. You என்றால் you all என்ற பொருள். Jesus says that Satan has asked for you all. Jesus has asked for you all, not just you. சாத்தான் உங்களை புடைக்கும்படியாக என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். உன்னை புடைக்க என்ற இடத்தில் அவனிடத்தில் சேர்ந்த மற்ற சீடர்களையும் சேர்த்து. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் சீமோனிடத்தில் பேசுகின்றார். அவன் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், உன்னை, you all, not just you, உங்கள் அனைவரையும் புடைப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அங்கு யாரெல்லாம் இருந்தார்கள்? பந்தி இருக்க அழைக்கப்பட்டவர்களோ அவர்களை
அவன் கேட்டுக்கொண்டான். Those who were called to be united, ஒற்றுமையாக ஒருமனப்பட்டு இருக்கக்கூடிய அவர்களை அவன் கேட்டான். Those who are called to be in one accord, ஒரே சிந்தையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தரால் அழைக்கப்பட்ட அந்த 12 பற்றி அவன் பேசுகின்றான். ஊழியம் செய்ய அல்ல, ஊழியம் கொள்ள வந்தேன் என்ற தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த சிந்தை உள்ளவர்களை அவன் கேட்டான். யாரெல்லாம் இதை உணராது, அவருடைய அழைப்பை உணராது, அவருடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டுமோ அந்த சிந்தையில் இராது, அறியாது, அதை அறிந்து கொள்ள முற்படாது இருக்கக்கூடியவர்களை அவன் என்ன செஞ்சான்? கேட்டான். அவனோடு இணைத்து, பேதுருவோடு சீமோனோடு அவர் இணைத்து அந்த 12 பேரையும் அவன் கேட்டான். You all, சீமோனே என்று இருமுறை அவன் பெயர் சொல்லி அவர் அழைத்தார். Jesus called him Simon. அவன் பெயர் கொண்டு சீமோனே. You know what is the meaning of Simeon? Simon? Simeon என்றால் அந்த பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? Hearing or listening. சீமோன் என்றால் என்ன அர்த்தம்? Hearing or listening. Hearing, கேட்கும் சக்தி படைத்தவனே. Listening, கவனித்து பார்க்கக்கூடிய ஒருவனே. அவன் பேரிலேயே அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது அங்கு புலப்படுகின்றது. கேட்கும் சக்தி உடையவன், செவிமடுக்கக்கூடிய திறன் பெற்றவன். ஆகவே அவர் என்ன செய்யறாரு? அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனுடைய பெயருக்கு தகுந்தது போன்று அவர் என்ன கூற வாஞ்சிக்கின்றாரோ அதை கேட்டு கவனித்து அதற்கு செவிமடுத்து என்ன சொல்ல அவன் கேட்க வேண்டும் என்று ஆசைக்கின்றாரோ அதை அவன் பெறுவதற்கு ஏதுவாக அவன் இருப்பான் என்று அவனை அழைக்கின்றார். சீமோனே, சீமோனே, கேட்கும் திறன் பெற்றவனே, செவிமடுக்கக்கூடிய சிந்தை படைத்தவனே, இங்கு வா, இதை கேள். சத்ருவாகிய சாத்தானானவன் என்னிடத்தில் இப்பொழுது கேட்டுக்கொண்டான். எதை கேட்டுக்கொண்டான் என்றால் உங்கள் அனைவரையும் புடைப்பதற்கு. தேவனுக்கு பிரியமானவர்களே, 31வது வசனத்தில் 22வது அதிகாரத்தில் லூக்காவின் புத்தகங்கள் கோதுமையை சுளுக்கினால் புடைக்கிறது போல் உங்களை புடைப்பதற்கு அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான். சாத்தானைய சத்துரு உத்தரவு கேட்டுக்கொண்டான் அல்லது உத்தரவு பெற்றுக்கொண்டான். Permission has been already granted. தேவனுடைய பிள்ளைகளை சாத்தான் சந்திப்பதற்கு அவராக நேரடியாக அவரிடத்தில் வர முடியாது. He needs a permission. சத்ருவாகிய சாத்தான் உங்களையும் என்னையும் சந்திக்க வர வேண்டும் என்றால், சந்திக்க வேண்டும் என்றால் அவன் நேரடியாக உங்களையும் என்னையும் சந்திக்க முடியாது. அதற்கான உத்தரவை தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவன் பெற வேண்டும். He cannot simply meet us. எதை சொல்லுகிறது? உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்ணின் மணியை தொடுகின்றான். அவர் அந்த உத்தரவை அவனுக்கு கொடுக்கிறார். ஏன்? நம் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில். அவருக்கு முன்பதாக நம்மால் நிற்க முடியும். சத்ருவாகிய சாத்தானுக்கு முன்னாக எந்த சூழ்நிலையிலும் உங்களாலும் என்னாலும் நிற்க முடியும் என்பதற்காக அவர் என்ன செய்யறாரு? உத்தரவு கொடுக்கிறார். Go do it. God is taking it for granted that we will withstand Satan.
நம்மால் அவரை சந்திக்க முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்துக்கொண்டு சரி போ செய் என்று சாத்தானிடத்தில் அவர் சொல்லுகின்றார். 31வது வசனம் இன்னும் என்ன சொல்லுகின்றது? அவன் உங்களை புடைப்பதற்கு என்னிடத்தில் ஏற்கனவே உத்தரவு கேட்டுக் கொண்டான், அதை நானும் கொடுத்து விட்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு அனுமதி மறுக்கவில்லை. And now he is ready to sift you all. Satan's goal is nothing but to crush you and to break your faith. உங்களை அவன் நசுக்குவதற்கும் உங்களுடைய அந்த விசுவாசத்தை முடக்குவதற்கும் அவன் இடத்தில் என்ன செஞ்சான்? உத்தரவு கேட்டு பெற்றுக் கொண்டான். அவர்களது விசுவாசம் ஒழிந்து போகாதபடியாக அவன் புடைக்க வருகின்றான். அதற்காக உத்தரவையும் அவன் பெற்றுக் கொண்டவனாக வருகின்றான். This verse says that God has set his boundaries on Satan concerning his children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடுத்த காரியங்களில் தேவன் பாராட்டக்கூடிய அந்த எல்லையை அவர் அவனுக்கு சொன்னார். He has drawn a boundary around us so that nobody can encroach it. ஒருவரும் நுழையாத வண்ணம், சத்துருவாகிய சாத்தான் நம்மிடத்தில் நேரடியாக நுழையாத வண்ணம் நம்மை சுற்றிலும் எல்லையை அவர் வைத்திருக்கின்றார். அவன் நுழையக்கூடாத ஒரு எல்லையை, அந்த வேலையை தாண்டி சத்துருவாகிய சாத்தானால் உள்ளே வர முடியாது. அநேக நேரங்களில் சத்துருவாகிய சாத்தான் உத்தரவை பெற்று வருகிறான். அந்த உத்தரவை தேவன் அவனுக்கு தருகிறார். காரணம், நாம் விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்பதற்காக, சத்துருவாகிய சாத்தானை வெட்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். இது நாம் வேதத்தில் பார்க்கக்கூடிய முதல் அனுபவம் அல்ல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு அனுபவத்தை நமக்கு முன்னதாக அவர் வைத்திருக்கின்றார். யோபின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 6 - 12 வரை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அந்த அனுபவம் நம்மோடு பேசும். ஒரு நாள் தேவனுடைய புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் ஒன்று கூடும் பொழுது சாத்தானும் அவர்கள் நடுவில் நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய்? அவன் சொல்றான், பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகின்றேன். பூமி எங்கும் சுற்றி திரிகிறேன், உலாவி வருகின்றேன். எவரை வஞ்சிக்கலாம் என்ற நோக்கத்தோடு நான் கடந்து வருகின்றேன். அப்ப கேட்கிறார் சாமி, என் தாசனாகிய யோபுவின் மீது நீ கவனம் வைத்தாயா? அவன் சொல்றா, பார்த்த என்னுடைய கவனத்தை அவன் மீதாக வைத்தேன். சத்துருவாகிய சாத்தான் இந்த உலகத்தை சுற்றி வருகின்றான் என்றால் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவன் என்ன செய்கின்றான்? கடந்து வருகின்றான். He never leaves anybody. சொல்றான் அவர்கிட்ட, நான் அவனை பார்த்தேன். அப்ப சாமி தேவன் சொல்றாரு, அவன் மீது நீ கவனம் வைச்சாயா? அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உத்தமன். யாரு சர்டிபிகேட் பண்றா? சர்டிபிகேஷன் காட் ஹிம்செல்ஃப் என்ன சொல்றாரு? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன். அவனை போன்று பூமியில் ஒருவனும் இல்லை. தேவன் அவனை பார்க்கிறாரு. ஆனா சத்துருவாகிய சாத்தான் அவனை வேறு விதத்தில் பார்க்கின்றான். தேவன் பார்ப்பது போன்று சத்துருவாகிய சாத்தான் யோபுவை பார்க்கவில்லை. அவன் எதை பார்க்கின்றான்? அவனை சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலியை பார்க்கின்றான்.
பரலோகம் அவனுக்கு பாராட்டி இருக்கக்கூடிய பாதுகாப்பை அவன் பார்க்கின்றான். பரலோகம் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கின்றான். தேவன் தன் பிள்ளைகளுக்கு சுற்றிலும் வேலி அடைத்து அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த பாதுகாப்பையும் கொடுத்து அவனை காத்து வருகின்றான் என்பதை அவன் பார்க்கின்றான். அந்த பாதுகாப்பின் வளையத்துக்கு உள்ளாக அவன் போக முடியாது என்பதையும் அவன் அவரிடத்தில் கூறுகின்றான். அப்ப தேவன் சொல்றார், அவனையோ அவனுக்குண்டானவற்றையோ அவனால் தொட முடியாது என்பதையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதையும் அவர் பார்க்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளை அவரை தவிர வேறு யாரும் தொட முடியாது என்பதையும் சாத்தான் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். எனவே தான் அந்த 11வது வசனத்துல 1வது அதிகாரத்துல நீர் உம்முடைய கையை நீட்டி தொடுவீர் என்றால் ஏனென்றால் என்னுடைய கையை நீட்டி அவனை தொட முடியாது. அவனை சுற்றிலும் இருக்கக்கூடிய வேலி பலவானது. அந்த வேலியை கடந்து உம்முடைய அந்த தெய்வீக பாதுகாப்பை கடந்து என்னால் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாக போக முடியாது. ஆனால் உம்மால் போக முடியும். ஏனென்றால் நீர் அவனை வேலி அடைத்து வைத்திருக்கின்றீர். நீர் உம்முடைய கையை நீட்டி எந்த கருத்தினால் அவனை ஆசீர்வதித்தீரோ, எந்த கருத்தினால் அவனுக்கு எல்லா விதமான இகபர நன்மைகளை ஈந்தீரோ, அந்த கரத்தை இப்போது நீர் நீட்டினால். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பரம் பாராட்டக்கூடிய பாதுகாப்பை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். எனவே சாத்தான் தேவனிடமாக ஒன்று, நீர் அவனை தொடும், ஏனென்றால் உம்முடைய பாதுகாப்பின் சக்தியின் கீழாக நீர் வரைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லைக்குள்ளாக அவன் இருக்கின்றான். ஒன்று, நீர் அவனை தொடும், இல்லாவிட்டால் அவனை தொடுவதற்கு நீர் எனக்கு உத்தரவு கொடும். Without that permission, I will never be able to enter into him in his life. பரவும் உத்தரவை அநேக நேரங்களில் கொடுக்குது. ஏன் பரம் பல நேரங்களில் அந்த உத்தரவை சத்துருவாகிய சாத்தானுக்கு கொடுக்கிறது என்றால் அது உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. He is my son, she is my daughter, and they will stand forever for me under any circumstances. ஒரு நம்பிக்கையை பரலோகம் உங்களிடத்தில் உங்கள் மீதாகவும் என் மீதாகவும் வைத்திருக்கின்றது. நாம் யார் பக்கம் நிற்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக யோபு மீது தேவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கையினால், அந்த நம்பிக்கையை போன்று இந்த சீடர்கள் மீது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. So he had given him a permission to meet them. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனும் உத்தரவு கொடுத்தாரு யோபை சந்திக்கும்படியாக, கிறிஸ்துவும் உத்தரவு கொடுத்தாரு அந்த சீடர்களை சந்திக்கும்படியாக. ரெண்டு பேரும் எதற்கு கொடுத்தார்கள் என்றால் அவர்களை புடைப்பதற்கு. To test them unto the core. எந்த கடைசி வரைக்கு சென்று அவர்களை புடைத்தெடுக்க முடியுமோ அவ்வளவு புடைத்து எடுப்பதற்கு ஏதுவான உத்தரவை அவர்கள் சாத்தானுக்கு அவர்கள் கொடுத்தார்கள். சாத்தான் நம் விசுவாசம் ஒழிந்து போக வேண்டும் என்பதற்காக நம்மை புடைக்கிறான். தேவன் நம்முடைய விசுவாசம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக புடைப்பதற்கான உத்தரவை அவனிடத்தில் கொடுக்கிறார். 11வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் தொடுவீர் என்றால். நான் தொட்டு அவன் என்னுடையவன் என்று நிரூபிப்பதை காட்டிலும் நீயே போய் அவனை தொட்டுக்க என்று உத்தரவு கொடுக்கிறார். Why should I go and test him? He is my own. You go test.
அவனை நீ சோதிக்க முடியுமோ, எந்த நிலையில் அவனை புடைத்து பார்க்க விடுமோ அந்த நிலையில் அவனை புடைத்து பார்த்துக்கொள், அவன் உன்னிடத்தில் விடமாட்டான் என்ற நம்பிக்கை என்னிடத்தில் இருக்கிறது என்றார். You go and test him. அதே 11வது வருஷத்துல இன்னும் சொல்றாரு, இதோ அவனும் அவனுக்குண்டான அனைத்தும் உன்னுடைய கையில இருக்குது. I have removed the fencing that was around him. அவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேலியை நான் நீக்குகிறேன். You go test him. ஆனா அவன் மீது நீ கையை போடக்கூடாது. The reason because you should not touch him, he is mine. அவன் என்னுடையவன் என்பதனால் அவன் மீது உன் கையை போடுவதற்கு உனக்கு என்ன இல்ல, அதிகாரம் இல்ல. ஒருவேளை அவனுக்கு நான் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நீ எடுத்து போடுவதற்கு உனக்கு உத்தரவை கொடுக்கின்றேன். ஆனால் நான் அவன் மீது நீ கையை போடுவதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன். Because he is mine. அவனை மாத்திரம் தொடாதே. சாத்தான் யோபுவின் மீது எவ்வளவு தூரத்திற்கு தன் கையை போட வேண்டும் என்ற எல்லையை அவர் குறித்திருந்தார். He gives permission. Certainly. சத்ருவாகிய சாத்தானுக்கு அவர் என்ன செய்கின்றார்? அனுமதி கொடுக்கின்றார். அந்த அனுமதி வரையறுக்கப்பட்ட அனுமதி. He cannot fully enter into my life. வரையறுக்கப்பட்ட எல்லையை அவனை வைத்தார். தேவன் அந்த எல்லையை வரையறுத்து விட்டார். நீ இவ்வளவுதான் போக முடியும். You cannot enter into him fully. நீ நினைப்பது போன்று அவனை மேற்கொள்வதற்காக உன் பட்சத்தில் அவனை ஈர்ப்பதற்கான நிலையை உன்னால் என்ன செய்ய முடியாது. நீ போவதற்கு அவனுடைய ஜீவனை நான் உன்னிடத்தில் கொடுக்க மாட்டேன். எந்த எல்லைக்குள்ளாக அவன் செயல்பட வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்கப்படும் பொழுது தேவனுடைய உத்தரவு அவனுக்கு அவசியப்பட்டுச்சு. தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கான உத்தரவை அவன் பெற வேண்டிய அவசியம் அவனில் காணப்பட்டது. இரண்டாவது, எவ்வளவு தூரத்திற்கு நீ போக வேண்டும் என்பதையும் அவர் என்ன செஞ்சிருந்தாரு? வரையறுத்து வைத்திருந்தார். இவ்வளவு தூரம் தான் நீ அவனிடத்தில் போக முடியும். இவ்வளவு தூரம் தான் நீ அவனிடத்தில் என்ன செய்ய முடியும்? போக முடியும். தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு தூரத்திற்கு அவன் போக வேண்டும் என்ற அந்த தூரத்தை, how far he can enter into his life என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்டெண்டை அவனுக்கு வகுத்திருக்கின்றார். அந்த அவர் வகுத்து அவனுக்கு கொடுத்த அந்த எக்ஸ்டெண்ட் நமக்கு தெரியாது. How far Satan can enter into my life, only God knows and Satan knows. அங்குதான் சாத்தான் வெற்றி கொள்ளுகின்றான். அந்த எல்லை எவ்வளவு தூரத்திற்கு என்பது அவனுக்கும் தேவனுக்கும் மாத்திரம் தெரியும். மனிதனுக்கு அது தெரியாததால் அவன் தேவனையும் அவர் நம் மீது பாராட்டக்கூடிய பாதுகாப்பையும் நாம கடந்து செல்லக்கூடிய அந்த சோதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், துன்பங்கள், வியாதிகள் மற்றும் இந்த இக்கட்டுகளில் எவ்வளவு தூரம் அவர் இடைப்படுகிறார் என்பதையும் விடுவிக்க அவர் எடுத்துக்கொள்கின்றார் என்ற முயற்சியும் நமக்கு தெரியாது. நம்முடைய கஷ்ட நிலையில் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையில் எந்த இடத்திலிருந்து தேவன் நம்மை சந்திக்கின்றார் என்ற அந்த இடம் நமக்கு தெரியாது. அவன் அந்த நிலையை எட்டும் வரை துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், கத்திகள், பாடுகள், வேதனைகள் வழியாக அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து சாத்தான் இவனை சந்திச்சிடறான். யார? மனுஷன. நீ படக்கூடிய பாடுகளில் தேவன் உன்னை கைவிட்டு விட்டாரே என்று அவனுடைய மனுஷனுடைய மனதில் பேசி அவனுடைய தேவனுடைய சமூகத்திலிருந்து அவனை எப்படியாவது பிரிப்பதற்கு அவன் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகின்றான். ஆபிரகாமுடைய அனுபவம் அதற்கு ஒரு ஆப்டான அனுபவம். ஆபிரகாமுக்கு தேவன் அனுமதித்திருந்த அந்த சோதனையில்
தேவன் வகுத்து இருந்த எல்லை எவ்வளவு தூரம்? அவன் உன்னுடைய குமாரனி நீ என்ன செய்ய வேண்டும், பலி கொடுக்க வேண்டும் என்று தேவன் கேட்டுக்கொண்ட அந்த நேரத்திலிருந்து காலையில் எழுந்து தன்னுடைய கழுதைகளுக்கு சேணம் கட்டி பலிகளுக்கான எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குமாரனை ஒரு கரத்தில் அழைத்துக் கொண்டு அந்த மோரியா மலைக்கு நேராக அவன் சென்று கொண்டிருக்கின்றான். எவ்வளவு தூரம் அவன் கடந்து வந்து விட்டான். அவன் நினைச்சிருந்தா கடவுள் நம்மை காத்திருப்பாரே என்று நினைச்சிருக்கலாம். வேண்டாம் என்று சொல்லுவார் என்று அவன் நினைத்திருக்கலாம். அவர் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நேரம் எங்கே இருக்கின்றது என்று அவனுக்கு தெரியாது. But he still proceeded further. எவ்வளவு தூரத்திற்கு அவன் கடந்து முன்னோக்கி செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு அவன் கடந்து முன்னோக்கி செல்லிக் கொண்டே இருக்கின்றான். பலிக்கான எல்லாம் இருக்கின்றதே தந்தையே, முக்கியமான பலிக்கான ஆடு இல்லையே, எப்படி இருந்திருக்கும்? Atleast that's where God would have entered in his life and stopped the process. God never did it. He had to still go further. அவர் அந்த எல்லையை எங்க வச்சிருக்காருன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. அவன் தன்னுடைய உடைவாளை எடுத்து அந்த கத்தியை எடுத்து தன்னுடைய பிள்ளையாண்டான் மேல் போடும் பொழுது ஆல்மோஸ்ட் he has sacrificed him. அங்கதான் அவருக்கு எல்லை இருந்துச்சு. அங்கதான் அவனுக்கு எல்லை இருந்துச்சு. தேவன் அவரது சோதனைக்கான எல்லையை யோபுவுக்கு கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். கடைசியில தான் அவன் வெற்றி சிறந்தான். யோபுவும் தன் சோதனையின் கட்டத்துல கடைசி வரை சென்று எல்லாவற்றையும் இழந்து தோல் முதலானவைகள் அவனுக்கு அழிந்து போகும் வரை he was almost in a state of death. மரித்து போனவரை போன்று அவன் காணப்பட்டார். ஆபிரகாம் சரி, யோபும் சரி, இருவரும் தங்கள் சோதனையின் அந்த அனுபவத்தில் கடைசி வரை நின்றார்கள். That is where they found the interference of God. யோபு இரட்டத்தனையாக கண்டான். ஆபிரகாம் அவனுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தனையாக கண்டான். ஆபிரகாமின் எல்லை பலிப்பிடத்தில் அவனுடைய அந்த கத்தியை உயர்த்திய தன்னுடைய சொந்த குமாரனை பலி கொடுக்கும் நேரம் இருக்கிறது. யோபு உன்னுடைய எல்லை அவனுக்கு உண்டான எல்லாவற்றும் அழிந்து அவனுடைய சரீரம் முதற்கொண்டு அழிந்து அவனுடைய சொந்த மனைவியே நீ தேவனை தூஷித்து உன்னுடைய ஜீவனை விடு என்று சொல்லக்கூடிய நிலையில் வரைக்கும் இருந்துச்சு. சோதனையில் நம் விசுவாசம் வெற்றி பெறுவது நாம் நம் சோதனையின் எல்லையை நிதானிக்கும் பொழுதுதான். You must know the boundary. நம் சோதனையின் எல்லையை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீ சோதனையின் எல்லையை நீ தெரிந்து கொள்வது காட்டிலும் வேதம் இந்த அனுபவங்கள் என்ன சொல்கின்றது, நீ அவருக்கு ஒப்பு கொடுத்துரு. God, if you want my son to be sacrificed, take him. God, if you want all of my belongings, my family, my wife, take. ஒப்பு கொடுத்துரு. நீ அப்படி ஒப்பு கொடுத்து விட்டு இருந்தால் அந்த ஒப்படைப்புக்கு ஒப்பு கொடுத்தலுக்கு முன்னுமே அந்த எல்லை வந்துடும். Don't give God a boundary made by yourself. God has already made it. You know the boundary. If you want to know the boundary, you must fully surrender unto him. இடையில் அந்த எல்லை வந்துவிடும். இன்னொரு காரியத்தை இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்றது, அவர் நம்மை புடைப்பதற்கு சாத்தானிடத்தில் அனுமதிக்கும் பொழுதே
when he gives a permission to Satan to sift us. என்ன சொல்லுது வேதம்? நம்மையும் விட்டு விடுவதில்லை. நம்மை அவர் விட்டு விடுவதில்லை. அவர் நம் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இருப்பதற்கு அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். லார்ட் தன்னுடைய தந்தையை நோக்கி அவர் ஜெபிக்கின்றார். இவன் விழுந்து போகாதபடி இருப்பதற்கு, இவனுடைய விசுவாசத்தை சத்துருவாகி சாத்தான் அவிழ்த்து போடாதபடி இருப்பதற்கு அவனுக்கு துணை செய்யும். இவரு உத்தரவு கொடுத்துட்டாரு. உத்தரவு கொடுத்த இவரே வந்து டைரக்டா இன்வால்வ் ஆனாக்கா சாத்தான் கேட்பான், என்ன உத்தரவு கொடுத்துட்டு நீதான் வந்துட்டு. And so he is praying unto the Father to act on his behalf. தேவனே நீர் இடைப்படும். விசுவாசத்தில் உறுதியாக அவன் இருப்பதற்கு அவனுக்கு என்ன செய்யும்? பலத்தை கொடு, பலத்தை கொடு. எதற்காக அவர் வேண்டிக் கொள்கிறார்? அவரு சோதனையின் பொழுது சாத்தான் முதலாவது தன் கையை வைக்கக்கூடிய இடம் எது தெரியுமா? When he tries to test you and me, the first place that he holds on him is nothing but our faith. அவன் முதலாவது கையை வைக்கக்கூடிய இடம் நீங்களும் நானும் தேவனிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசம். நாம் தேவன் மீதாக கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தில் தான் அவன் கை வைக்கின்றான். உன்னுடைய கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போவதற்கு ஏதுவாக, உன்னுடைய விசுவாசத்தை ஒழித்து போடுவதற்கு ஏதுவாக அவன் என்ன செய்யறான்? என்னிடத்தில் வந்து உத்தரவு கேட்கின்றான். The first place Satan touches is our faith in God. அந்த விசுவாசத்தை ஒழித்து போடுவான் என்றால் வெற்றி அவனுக்கு தான். If he takes away the faith that you have in you, he is victorious. He has done what he wanted. அவன் என்ன செய்யபடியாக உடனத்தில் பிரவேசித்தானோ அதை அவன் என்ன செய்தான்? வெற்றிகரமாக முடித்து விட்டான். தேவன் நம்மை காப்பார், விடுவிப்பார், மீட்பார் என்பது அவர் நம் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படை. நம்முடைய இக்கட்டின் பொழுது நம் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இருக்க அவர் என்ன செய்யறாரு? வேண்டிக் கொள்ளுகிறார். நமக்காக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். அந்த விசுவாசம் ஒழிந்து போனது என்றால் சாத்தான் வெற்றி பெறுவா. அந்த விசுவாசத்துல நீ ஸ்ட்ராங்கா அவன் ஒழிப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் நீ வெற்றி சிறந்தாய் என்றால் அவன் தோற்று போவான். அவன் தோற்று போக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன செய்றாரு? உன்னை பிடிப்பதற்கான உத்தரவை கொடுக்கிறாரு. அதே நேரம் அதில் நாம் வெற்றி பெறுவதற்கான முகாந்திரத்தையும் நமக்கு கொடுத்துறாரு. உத்தரவு அங்க கொடுத்துறாரு, வெற்றிக்கான வழியையும் உங்ககிட்ட கொடுத்துறாரு. அவர் எப்படி செயல்படுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில எப்படி சாத்தானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில அவர் செயல்படுறாரு? எக்போ என்பது ஒரு கிரேக்க பதம். அதற்கு ஆங்கிலத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால் எக்லிப்ஸ், கிரகணம். கிரகணம் என்றால் மறைத்தல், கிரகணம் என்றால் மூடுதல். அதான் பொருள். இந்த சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரும்போது சூரிய ஒளி காட்டமாக பூமியில் படுவதை தடுக்கிறது. சூரியனின் அந்த வெப்ப தாக்கத்தை பூமியில் படாத சந்திரன் இடையில் வந்து மறைப்பதுதான் எக்லிப்ஸ். In this process, moon does not raise out sun. It does not
pushes out sun. இந்த ப்ராசஸ்ல பூமியின் மீது அதிகமான வெப்பம் தாக்கிவிடக் கூடாது என்ற அந்த பாரத்தில் இந்த சந்திரனானது இடையில் வந்து நின்று அந்த பூமியின் விடக்கூடிய அந்த வெப்ப சூட்டு கதிரை அது தணிக்கின்றது. அதற்காக சூரியனை அது ஒழித்து விடவோ சூரியனை புறம்பே தள்ளிவிடவோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. It goes only in between. சூரியனுக்கும் நமக்கும் பூமிக்கும் இடையில அந்த சந்திரன் வந்து நின்று அந்த சூரியனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கின்றது. இந்த செயல்பாட்டில் தான் சூரியனை விளக்கியோ அது புறம்பே தள்ளுவதற்கோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இரண்டிற்கும் நடுவே வந்து அது நிற்கிறது. பூமியின் மீதான சூரியனின் தாக்கத்தை குறைப்பதற்கு கிறிஸ்து இங்கு பேதுருவிடம் நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். கிரைசிஸ் இன்டர்செடரி வொர்க், கிரைசிஸ் மீடியேட்டரி வொர்க். என்னுடைய வேண்டுதல் உனக்கும் உன்னை தாக்கும்படியாக எதிர்கொள்ளக்கூடிய சத்திரமாகிய சாத்தானுக்கும் இடையே என்னுடைய வேண்டுதல் வந்து நிற்கும். அவனுடைய விபரீதமான தாக்கத்தை உன் மீது விழாமல் செய்யும். விசுவாச குறைவினால் உனக்கு அதிக சேதம் உண்டாக்காமல் அது என்ன செய்யும்? உன்னை காக்கும். God will give permission for demonic design. At the same time, he will keep you one being with the victory that is received from the Lord. தேவனுடைய பரிசுத்த பருவத்திலிருந்து நம் கரத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்த வெற்றியின் மூலமாக தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த சத்துருவாகிய சாத்தானுக்கு அவர் நீ போய் அவனை எதையும் செய்து கொள் என்று சொல்லக்கூடிய உத்தரவை கொடுத்தாலும் நம்மை காக்கக்கூடிய பலத்தை, நம்மை காக்கக்கூடிய முகாந்திரத்தை நம்முடைய கரங்களில் அவர் கொடுக்கின்றார். அவனுக்கு புடைக்கும்படியான உத்தரவு கொடுக்கிறாரு, நமக்கு அதன் மீதான வெற்றியை தருகின்றார். அவனுக்கு உத்தரவையும் அவன் எந்த செயல்பாட்டின் மூலமாக உங்களையும் என்னையும் தோல்விக்கான செய்ய வேண்டும் என்று வருகின்றானோ அதில் நமக்கு வெற்றியையும் அவர் தருகின்றார். God provides answer before Satan ever presents his problem. அவர் என்ன பிரச்சனையோடு உங்களிடத்தில் வர ஆசிக்கின்றானோ அதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய பதிலை நமக்கு கொடுக்கிறார். சாத்தான் கொண்டு வருகின்ற பிரச்சனைக்கு முன்பாகவே அதற்கான வெற்றியை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகின்றார். யோபு 1:10 என்று சொல்லுகிறது, தேவன் தன் பிள்ளைகளை சுற்றிலும் வேலியடைத்து வைத்திருக்கிறார். Satan cannot simply enter into our life. God has made a fencing around us, protection around us. நீர் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து வைத்திருக்கின்றீர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் பாராட்டப்படுகின்றது. அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை சுற்றிலும் அவர் வேலியடைத்து வைத்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதங்களை நம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்வதற்கு சத்துருவாகிய சாத்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எல்லாவற்றையும் அவர் வேலியடைத்து வைத்திருக்கிறார். எவற்றையெல்லாம் அவர் வேலியடைத்து வைத்திருக்கின்றாரா? அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நாம் பெறக்கூடிய வெற்றிகளை அவர் நமக்கு கொடுத்து, நாம் செய்யக்கூடிய கையின் பிரயாசங்களை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இரண்டாவது, அவனது சம்பத்தை, அவனுடைய பொசிஷன்ஸ், அவன் பெருக்கி இருக்கக்கூடிய அந்த சம்பத்தை வேலி எடுத்து காத்திருக்கிறார். God blessed Abraham. அந்த கிடைக்கத்தை புத்திரர்களையே பெரிய பணக்காரன்.
எப்படி அந்த அந்த மேலான ஒரு ஸ்லாட் அவனுக்கு கிடைச்சிச்சுனாக்கா அவனை சுற்றிலும் வேலி அடித்து வச்சிருந்தார். Satan was not able to get into his life. அந்த வேலியை தாண்டி என்னால் உள்ளே போக முடியவில்லை என்று அவனை தொட முடியவில்லை. யார் சொல்றது? சாத்தான் சொல்றான். You have made a hedge around him. You have made a hedge around his households that I was not able to enter into. நான் நுழையாதபடி ஒரு பெரிய மகத்தான வேலையை அவனை சுற்றிலும் அடித்து வைத்திருக்கின்றீர். அவனை யார்தான் தொட முடியும்? நீர் மாத்திரம். உம்மால் மாத்திரமே அவனை தொட முடியும். அப்படி என்றால், அப்படி இல்லை என்றால், if you think that you will not be able to do it because he is your child, you give that permission to me. All that I want is to him to be tested. நீர் அந்த உத்தரவை எனக்கு கொடுத்து விட்டீர் என்றால், நான் அவனை தொடுவேன் என்றால் அவன் நிச்சயமாக உம்மை தூஷிப்பான். He will change his position. நீர் அவனை குறித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மேலான சிந்தை என்ன செய்யும்? ஒரு தவிடுபடியாயிரும் ஒரு நிமிஷத்துல. He will curse you. He will touch his blessings. If you touch his belongings, if you touch his family, he will certainly curse you. You let me do that. அதை நான் செய்யறேன். அவன் அதில் விழவில்லை என்றால் அவன் உன்னுடையவன். But he will not. He will fall. அப்ப கடவுள் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, no, he will not fall. If you say so, you give me the permission. The testing will only be done by me. You stay away from him. நீ போட்டிருக்கக்கூடிய அந்த வேலையை என்ன செய்யணும்? அகற்றி விடும். So that I can get into his place and test him. தேவனுடைய உத்தரவு இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகளை அவன் தொட முடியாது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த சவாலை யோபுக்கு தெரியாது. He was so innocent about what all is happening. He never knew that God and Satan had that conversation in heaven. He never made it out. God takes advantage of Job's faith that he had upon him. தேவன் அவன் மீதாக வைத்திருக்கக்கூடிய அவர் மீதாக வைத்திருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை he took it for granted. துணிந்து சவால் விட்டார். இங்க தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான வெற்றி தோல்வி யோபுவின் கரத்தில் தான் இருந்துச்சு. யார் ஜெயிக்க போறாங்க இந்த சோதனையில? உத்தரவு பெற்ற சாத்தானா? உங்கள் மீது என் மீதாகவும் அலாதி பிரியம் அல்லது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தேவனா? யாரு வெற்றி பெற போகின்றார்கள் என்பது யாருடைய கருத்தில் இருந்துச்சு? யோபுவினுடைய கருத்தில் இருந்துச்சு. தேவன் மீதான யோபுவின் விசுவாசத்தை சாத்தான் துச்சமாக கணக்கிட்டான். தேவன் அதை மேலாக உயர்த்தி பிடித்தார். He is my son, he will never fall. சோதனைகள் வழியாகவும் வேதனைகள் வழியாகவும் நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது, you know what will happen? Whom we will curse first? சோதனைகள் வழியாகவும் வேதனையின் வழியாகவும் நீங்களும் நானும் கடந்து செல்லும் போது நம்முடைய நாவு முதலாவது தூஷிப்பது யார்? தேவனை. என் பிள்ளையின் விசுவாசம் எல்லாவற்றையும் எனக்காக தாங்கும் என்று அங்கு சாத்தானோடு சவால் விட்டு நிற்கின்றார் தேவன். My son will never fall. You do anything you want to test him. உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும் நீங்களும் நானும் விழுந்து போக மாட்டோம் என்ற திடகாத்திரமான அந்த நம்பிக்கையில் அவர் சாத்தானோடு என்ன செய்கிறார்? சவால் விடுறார். You take to any end. He will stand for me என்று அங்கு கர்த்தராகிய தேவன் அவனிடத்தில் போராடி கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் நானும் தேவனை தூஷித்தால் அவருக்கு எப்படி இருக்கும்?
அவற்றை தாங்குவதற்கு பதிலாக என்னென்ன காரியங்களை சத்துருவாகிய சாத்தான் உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வருகின்றாரோ அவற்றை எல்லாம் நாம் தாங்குவதற்கு பதிலாக அதிலிருந்து நீங்களும் நானும் விடுபட வேண்டும், வெற்றியோடு வர வேண்டும் என்று வாஞ்சித்து காத்திருக்கக்கூடிய அந்த தேவனுடைய நாமத்தை நீங்களும் நானும் தூஷிக்க ஆரம்பித்தோம் என்றால் அங்கு தேவன் எப்படி அவமானப்பட்டவராக சத்துருவாகிய சாத்தானுக்கு முன்பதாக நிற்பார். அதைத்தான் சாத்தான் வேண்டி நிற்கின்றான். That was the position that Satan wants. தேவன் என்ன செய்யப்பட வேண்டும்? தலைகுனிய வேண்டும். தேவன் தலைகுனிந்து நிற்பதைத்தான் சத்துருவாகிய சாத்தான் என்ன செய்கின்றான்? யுக நெடுகளும் செய்து கொண்டு வருகின்றான். யாரை வைத்து? யாரை அவர் மிகவும் நேசிக்கின்றாரோ, யார் மீதாக அதிகமாக அவர் நாட்டம் உள்ளவராக இருக்கின்றாரோ, யார் ஒருவன் தன் மீது அதிக விசுவாசம் உள்ளவராக இருக்கின்றான் என்று அவர் நம்புகின்றாரோ அவர்கள் மீதாக. பேதுருவையும் மற்ற சீடர்களையும் கோதுமையை புடைப்பது போன்று புடைக்க உத்தரவு வேண்டி சாத்தான் நிற்கும் பொழுது அவர் உடனே கொடுத்து விட்டார். He never dodged him. He never denied. ஏன் கொடுத்துட்டாரு? இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவனுக்காக வேண்டுதல் செய்ய போகின்றேன். I am going to pray to my Father to give him a strength. அவரை சத்துவப்படுத்துவதற்காக, அந்த சாத்தான் கொண்டு செல்லக்கூடிய அந்த சோதனைகளிலிருந்து அவன் வெற்றி சிறந்தவனாக வெளியில் வர வேண்டும் என்பதற்காக. ஏன் இந்த அனுபவத்தை வேதம் நமக்கு கொடுத்திருக்கிறது? It is talking about the eschatological shaking that is going to happen in the future. என்ன ஒரு சலிப்பை, ஷிஃப்டிங்க சத்துருவாகிய சாத்தான் செய்ய போகின்றானோ அதை அவன் மிக துரிதமாக, மிக வேகமாக, மிக கடினமாக செய்ய போகின்றான். எப்பொழுதென்றால் கடைசி நாட்களில் eschatological shaking is going to happen, take place. That period that will occur during the coming of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பரவத்திலிருந்து புவியிறங்கி வரும் அந்த நாட்களில், கடைசி காலத்தில், கடைசி கால சம்பவங்களில் உண்டான இந்த ஷிஃப்டிங், இந்த புடைத்தல் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக பரலோக பரிசுத்த ஸ்தலத்தில் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மத்தியஸ்த ஊழியத்தின் நிறைவாக, நியாய நுட்ப விசாரணைக்கு நிறைவாக, இறுதி கட்டமாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. The cause of the problem என்ன? எதற்காக இது நடைபெற போகின்றது? Rejection of truth. சத்தியத்தை மறுத்து வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாட்கள். Religious persecution. அது எப்பொழுது நடைபெறும்? சத்தியத்திற்காக உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய, அவைகளை தங்களுடைய வாழ்க்கையில் கடந்து செல்லக்கூடிய அந்த நாட்களில். மூன்றாவது சஃபரிங்ஸ், உபத்திரவ நாட்களில். இன்னும் என்ன நடக்கும்? ஃபால்ஸ் டீச்சிங், தப்பான தாற்பயங்கள் கிறிஸ்துவ உலகத்தில் என்ன செய்யப்படும்? போதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்களில் சாத்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வஞ்சகத்தோடு கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை சந்திப்பதற்கு அவன் ஆக்ரோஷத்தோடு அங்கும் இங்கும் மலைகின்ற கட்சிக்கிற சிங்கத்தை போன்று. அது என்ன சொல்லுகின்றது அந்த வேதத்தின் பகுதி? while many from among God's people will leave their position and unite with the wicked. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் வாழக்கூடியவர்கள் கடைசியில் என்ன செய்வாங்களாம்? துன்மார்க்கர்களோடு போய் சேர்ந்துருவாங்களாம். யாரெல்லாம் குறைவான சத்தியத்தோடும், யாரெல்லாம் குறைவான புரிதலோடும் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க? சத்தியத்தை விட்டு போயிடுவாங்க. If you are a Christian, you will leave the church.
இன்னொன்னு நடக்குமா? many others will abandon their ranks of wicked and unite with the faithful remnants. சத்தியத்தோடு கடைசி வரைக்கும் நிற்கக்கூடிய அந்த மீதியானவர்கள், the remnants, அவர்களோடு பாவத்தில் உழண்டு கொண்டிருந்த அரை கிறிஸ்தவர்களாக இருந்த அவர்கள் என்ன செய்வாங்களா? சத்தியத்தை அறிந்து உள்ள வந்துருவாங்க. அறகுறையா இருந்தவங்க வெளியே போயிடுவாங்க. அரை மாத்திரம் தெரிந்திருந்த கிறிஸ்தவர்கள் முழுமையான நிலைக்குள்ளாக அவர்கள் அந்த 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 மீதியானவர்கள் என்று சொல்லக்கூடிய விசேஷித்த கூட்டத்தோடு அவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். இந்த ஷிப்டிங் சலிப்பின் போது தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலை ஏற்படும். why the shifting God has allowed? தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இதுதான் என்று அடையாளப்படுத்துவதற்காக அதை அனுபவிக்கின்றார். ஒரு உத்தரவாதத்தை வேதம் நமக்கு கொடுக்கின்றது. என்ன உத்தரவாதம்? ஆமோஸின் புத்தகம் 9 அதிகாரம் 9வது வசனத்துல, இதோ சல்லடியினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிக்குள்ளும் சலிப்பதற்கு நான் கட்டளையிட்டேன். எல்லா ஜாதிக்குள்ளும் என்ன சலிக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரையும். அதுல யாரெல்லாம் அவருக்காக நிற்கின்றார்களோ அவங்க என்ன செய்வாங்க? அந்த சல்லடையில் அப்படியே நின்றுவாங்க. இன்னொரு உத்தரவை கடைசியா கொடுக்கிறார் அதே வசனத்துல, ஆனாலும் நான் சலிப்பதற்கான கட்டளையை அவர்களிடத்தில் கொடுத்த போதிலும் ஒரு போதுமை மணியும் தரையிலே விழுவதில்லை. As grain is shifted in the sheaf, yet not the smallest grain, the pebble shall fall to the ground. சலிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தியத்தை இறுக பற்றி அவருக்காக நிற்கக்கூடிய ஒரு கோதுமை மணியும் என்ன செய்யாதா? கீழே விழாது. Not even single pebble, small grain will fall down. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சத்தியத்தை நீங்களும் நானும் இறுகப்பட்டிருந்தோம்னா இந்த கடைசி காலத்துல சத்ரு எவ்வளவாக நம்மை புடைத்தாலும், எவ்வளவாக நம்மை பிரித்தெடுக்க முடியாத முகாந்திரங்களை அவன் மேற்கொண்டாலும், he will fall, not we. Not even the pebble, not even the small grain will fall down. நாம் விழமாட்டோம் என்ற திடகாத்திரமான நம்பிக்கையை தேவன் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கின்றார். அந்த சலிப்பு என்பது, ஷிப்டிங் என்பது தேவனை பற்றி சத்தியத்தை பற்றி இறுக பற்றி கொண்டிருக்கக்கூடிய அவரது பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும். அந்த சலிப்பு இல்லைன்னா நீங்க நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி தெரியும் உலகுக்கு? It is needed. Shifting is needed to prove our faithfulness unto God. தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றால் அந்த சலிப்பு அவசியம் என்று பரலோகம் எதிர்பார்க்கின்றது. அது ஒரு ஆசீர்வாதமான அனுபவம் அவர்களுக்கு. தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சொல்வதற்காக இது ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்து போகும். அந்த அறக்கிணறு தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அரை கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவாக போய்விடும். When he sits, if you do not have a truth, if you do not have the truth that will take you and me to heaven, you will fall. You will fall. ஒரு பெரிய பின்னடைவை சந்திப்பார்கள். கிறிஸ்து தன்னுடைய மித்தேஸ்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எனக்கும் நேரம் கொடுக்கிறார். Come out of Babylon. எல்லா விதமான தப்பான தாற்பயங்களில் இருந்தோம் நீங்க என்ன செய்யுங்க? வெளியில் வாருங்கள். ஏன் நீங்க வெளியே வரணும்? நீங்கள் அவற்றிலிருந்து வெளியில் வந்தால்தான் இங்க சத்ருவாக சாத்தான் புடைக்கும்படியாக மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில நீங்க கீழே விழாமல் இருப்பீர்கள், காக்கப்படுவீர்கள். அதனால்தான் கிறிஸ்து சொல்றார்,
அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு, நீ புடைச்சுக்கோன்னு. இங்க இவர்கிட்ட சொல்றாரு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு ஜாக்கிரதையா இருந்தாலும் உங்களுக்காக நான் என்ன செய்ய போகின்றேன், வேண்டுதல் செய்ய போகின்றேன். இந்த கடைசி காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மத்தியஸ்த ஊழியத்துல இப்போ இன்னைக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். சாத்தான் நம்மை புடைக்கும்படி போது அவன் எத்தரிக்கக்கூடிய அந்த புடைப்பின் அவனுடைய அந்த கிரியையின் போது நீங்களும் நாங்களும் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் அங்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் எழுந்துட்டார்னா அந்த மத்தியஸ்த ஊழியத்தை விட்டு ஒன்றுமே நடக்காது. துன்மார்க்கனா இருப்பான், பாவியத்துல மூழ்கி இருப்பான், அதிகமா இருப்பான். தேவனுக்கு பிரியமானவர்கள் அவர் எழும்புவதற்கு முன்பதாக இந்த சலிப்பு ஏற்படுவதும் பொழுது நீங்களும் நானும் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்காக இங்கு தேவன் இந்த ஒரு வாய்ப்பை இந்த நாளில் கொடுக்கின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, சத்தியம் நிறைந்தவர்களாக, கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தவர்களாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படும் பொழுது அவன் எவ்வளவு தூரத்திற்கு நம்மை சலிச்சாலும் நாட் ஈவன் a pebble will come down, drop down, காக்கப்படுவோம் தேவனுடைய திருக்கரத்தினால். தேவன் தாமே உங்களை என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். எங்களை அன்பாக நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உடைய தூய நாமத்திற்கு நாளும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நீர் கொடுத்த அருமையான சத்தியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. சத்ருவாய் சாத்தான் கடைசி நாட்களுடைய வருகைக்கு முன்பதாக நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்களில் எங்களை எப்படியாவது புடைத்து உடைய சமூகத்திலிருந்து அவன் எங்களை புறம்பாக்கி போடுவதற்கு எத்தனைப்படுகின்றான் என்பதையும் நாங்கள் உம்முடைய இடத்திலும் உம்முடைய சத்தியத்திலும் நாங்கள் முழுமை அடைந்தவர்களாக நீர் எங்களுக்கு காட்டியிருக்கக்கூடிய அந்த பரலோகத்தின் பாதையில செல்வதற்கு நாங்கள் எங்களை ஒப்படைத்தவர்களாக கடந்து செல்லும் பொழுது அவனை எவ்வளவு தூரத்திற்கு எங்களை சலித்து எடுத்தாலும் எங்களால் அவனை பெற முடியாது என்ற ஒரு நிலையை நீர் ஆமோஸ் 9:9 நீர் எங்களுக்கு சொல்லியிருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்ற சுவாமி. நாட் ஈவன் a pebble, ஒரு சின்ன கோதுமை மணி கூட கீழே விழாது என்றுக்கு அந்த சின்ன மணியாக நாங்கள் இருந்து தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த புடைப்பின் பொழுது வீழ்ந்து போகாத ஒரு நிலையில் நாங்கள் காணப்படுகிறவர்களுக்கு இரக்கம் செய்தார்கள் சுவாமி. முழுமையான சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக பெற்றுக்கொண்டவர்களாக அதன்படி நடந்தவர்களாக உடைய சமூகத்தை நாடி நாங்கள் செல்லக்கூடிய பிள்ளைகளோடு அந்த மீதியான திருச்சபை பிள்ளைகளோடு நாங்கள் கடந்து செல்லுநர்களுக்கு இரக்கம் செய்தார்கள். எங்களை ஏற்றுக்கொள்ளும் வழிநடத்த இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினால் மிகுந்த தாழ்மையோடு இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் நைக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் இந்த சத்தியத்தை ஆங்காங்கு பல்வேறு இடங்களிலிருந்து இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென்.